வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. கன்சிஸ்டண்டா வீடியோ போட முடியலனா கூட உங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்குமே பொய் கிடையாது. உருட்டு உருட்டு நல்லாவே உருட்டு. ஒரு லைக்குக்காக என்னெல்லாம் பேச வேண்டியது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. சரி, இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஐபிஎல் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. ஸோ ஐபிஎல்லோட மறுபக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இந்த ஐபிஎல்ல இருந்து வர ட்ராலு சண்டைகள்லாம் வந்து கொஞ்ச நாளா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ இன்னைக்கு ஐபிஎல் பத்தி ஒரு டேட்டா பேஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். எது பேசினாலும் டேட்டாவோட பேசுவேன் நான். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்ற எனக்கு தெரியாது, ஆனா டேட்டாவோட தான் பேசுறேன். ஸோ ஐபிஎல் என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் இன்னைக்கு பேச போறோம். நம்பர் 1, ஐபிஎல் நிறைய தற்கூரிசை கிரியேட் பண்ணுது. ஃபேன்ஸ்ன்ற பேர்ல தற்கூரிசை கிரியேட் பண்ணுது. இந்த ஒன்லி ஐபிஎல் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி ஒன்லி ஐபிஎல் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் இப்போ கிளம்பி இருக்காங்க. அவங்க கிரிக்கெட்ல வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. கரெக்டா வருஷத்துக்கு இந்த 2 மாசம் ஐபிஎல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிரிக்கெட்டோட தலையும் புரியாது, காலம் புரியாது. திடீர்னு இன்டர்நேஷனல் மேட்ச் பார்க்கும்போது என்ன இம்பாக்ட் பிளேயர் வர மாட்டேங்கிறா, ஸ்ரீலங்காவில் பத்திரியா நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிற ஆளுங்களா தான் நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க கயிறும் கட்டியா தொங்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் எப்படி எவனாச்சும் ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி இருப்பான். கிரிக்கெட்டை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டு அடுத்தவனை அபியூஸ் பண்ற அளவுக்கு சில தற்கூரித்தனங்கள்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நண்பா, நண்பி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது கிரிக்கெட் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் ஐபிஎல் அப்படின்றது ஒரு 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 பியூரான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஐபிஎல் அப்படின்றது உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி உங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி அதை காசாக்குற ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல். இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, குட்டி கதை ஒன்று இருக்கு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஏரியால கேஎஃப்சி ஒரு பிரான்ச்சைஸ் இருக்கு, மெக்டானல்ட்ஸ்னு ஒரு பிரான்ச்சைசி இருக்கு. 2 பேருமே ஃப்ரைடு சிக்கன் விற்கிறாங்க. இந்த பிரான்ச்சைசி பிடிச்சவங்க இந்த கடைக்கு போய் சாப்பிட்றாங்க, இந்த பிரான்ச்சைசி பிடிச்சவங்க இந்த கடைக்கு போய் சாப்பிட்றாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த பிரான்ச்சைசிக்கு ஒரு 10 பேர் ஃபேன்ஸ் ஆயிடுறாங்க, இந்த பிரான்ச்சைசிக்கு ஒரு 10 பேர் ஃபேன்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 10 பேர்ல ஒரு 7-8 பேர் டாக்ஸிக்கா மாறி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரான்ச்சைசிக்கு சாப்பிட போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி அபியூஸ் பண்றது. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சைசிக்கு போறவங்க எல்லாம் வந்து இந்த பிரான்ச்சைஸ்ல இருக்கிற டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றது, நக்கல் பண்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இது ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு விடணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் வந்து இது நம்மலாம் ஒரு ஃபேமிலி, நம்மலாம் அன்புடன் அப்படின்ற மாதிரி சில டேர்ம்ஸை போட்டு அவங்கள எமோஷனலா பைண்ட் பண்ணி 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சிக்கனை 2000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஸோ அந்த 10 ஃபேன்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அதுல அந்த 2 வந்து மெச்சூரான ஃபேன்ஸ் வந்து நான் அவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஆப்ஷனை தேடி போயிடுறான். ஆனா இந்த 8 பேர் வந்து எமோஷனலா மழுமட்டியா இருக்கானுங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளாம் அந்த பிரான்ச்சைசிக்காக உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா, எனக்கு 2000 ரூபா, நான் உனக்கு 5000 ரூபா தரேன், எந்த தலை அப்படின்னு தூக்கி எறிஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் அந்த பிரான்ச்சைசி ஓனருக்கு சும்மா கொடுக்குறானு. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கேவும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான், ஆர்சிபியும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான், எம்ஐயும் ஃப்ரான்ச்சைஸ் தான். இன்னும் சொல்ல போனா ஐபிஎல்ல இருக்கிற 10 டீமுமே ஃப்ரான்ச்சைஸ் தான். அவங்களுக்கு இருக்கிற மலுமட்டி ஃபேன்ஸோட பேஸை வச்சுக்கிட்டு அவங்க 50 ரூபா சிக்கனை வந்து 2000 ரூபா, 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் வந்து ஐபிஎல்லோட பிசினஸ் மாடல். இப்ப புரிஞ்சுதா நம்ம வந்து தற்கூரி ஃபேனா இருக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ இவனுங்களோட தற்கொலைத்தனம் இன்னொரு ஸ்டெப்பு மேல அதிகமாகி போய் என்ன ஆச்சு அப்படின்னா, பிளாக் டிக்கெட் நார்மலைசிங் அப்படின்றது தான். முன்னாடி வந்து கிரிக்கெட் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 வருஷத்துலப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது பிளாக் டிக்கெட்டிங் இருந்துச்சு. ஆனா பிளாக் டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அது யாருக்காச்சும் 2-3 பேருக்கு தான் தெரியும். யாராச்சும் தெரிஞ்சவங்கள வச்சு ஆளை பிடிச்சி அப்படிதான் பிளாக் டிக்கெட் வாங்க முடியும். காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா,
அந்த பிளாக் டிக்கெட் விப்பார்ல, அவர் வந்து எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம நார்மலா இவர் டிக்கெட் விக்கிறவர்ப்பா அப்படின்னு. டிக்கெட் 2 இடத்துல கிடைக்குது. ஒன்னு ஸ்டேடியம்ல கிடைக்குது, இன்னொன்னு ஆன்லைன்ல கிடைக்குது. மூணாவதா நடுவுல வந்து இவர் டிக்கெட் விக்கிறவர்ப்பா, டிக்கெட் மாத்தி விடுறவர்ப்பா அப்படின்ற ஒரு நேமோட நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அது இன்னொரு ஸ்டெப் மேல போய் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப சர்வ சாதாரணமா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஸ்டோரியில போடுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறானுங்க, சிஎஸ்கே வெர்சஸ் டிசி, சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச், டிக்கெட் அவைலபிள், ப்ளீஸ் டிஎம், ப்ளீஸ் பிங் மீ அப்படின்னு போடுறானுங்க. அவனுக்கு போய் பிங் பண்ணி கேட்டா இந்த போடியம்ல இந்த டிக்கெட் நம்பர் இருக்கு, 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய், நெகோசியபிள், நான் நெகோசியபிள்னு போடுற அளவுக்கு பிளாக் டிக்கெட் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயத்துக்கு போயிருச்சு. நம்ம வந்து 5 ரூபா 10 ரூபா கொடுத்து 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஏமாறுறோம் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்டே வந்து லாட்டரி டிக்கெட்டே பேன் பண்ணியிருக்கு. ஆனா இங்க வந்து 1500 ரூபாய் டிக்கெட்டை 15000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வித்தாலும் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. இதை நம்ம கவர்மெண்டோ போலீஸோ எந்த விதத்திலையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியல. அது சரி, நம்ம கஷ்டப்பட்டு கண்டவன்ட்ட வாயில விழுந்து பேச்சு பட்டு வெயிலையும் மழையிலையும் சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு போய் 15000 20000 இன்னும் சில பேர் கடன் வாங்கி எல்லாம் வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்கும்போது நான் இந்த மாதிரி நம்மளுக்கே அக்கறை இல்லாத பொழுது போலீஸும் கவர்மெண்ட்டும் எதுக்கு இதை அவங்க பெருசா கண்டுக்கணும்? அடுத்ததாக இன்னும் பெரிய லெவல்ல மணி ஈடுபடுறது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பெட்டிங் ஆப்ஸ். கிரிக்கெட் பெட்டிங் ஆப்ஸ் 365 நாளும் ஃபங்க்ஷனிங்கா தான் இருக்கு. அது எல்லா கேம்ஸுக்குமே அது வந்து அவனுக்கு பெட்டிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம அதிகமா பார்க்காத கேம்ஸுக்கு கூட அவனுங்க பெட்டிங் போடுறானுங்க சின்ன சின்ன அமௌண்ட்ல. ஆனா ஐபிஎல்னு வந்துட்டா மட்டும் அந்த பெட்டிங் ஆப்ஸோட பங்களிப்பு வந்து பயங்கரமா இருக்கும். அவனுங்களோட ப்ரமோஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து ஐபிஎல்க்கு ஒன் ஆஃப் த ஸ்பான்சரே வந்து டைட்டில் ஸ்பான்சரே இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சரே வந்து அந்த பெட்டிங் கம்பெனியா தான் இருக்கு. அப்போ அவன் எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றான் அப்படின்றத பாருங்க. மரத்தடியில உட்காந்து சீட்டு விளையாண்டு காசை அழிக்கிறான் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி காலத்திலேயே கவர்மெண்ட் வந்து சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிருந்துச்சு. ஆனா அதை லீகலைஸ் பண்ணி அதை ஒரு ஆப்பா கிரியேட் பண்ணி நேக்கா கொண்டு வந்து, அதுவும் ஒரு 25 to 40 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் இந்த பெட்டிங் ஆப்ஸ் கேமை வெறித்தனமா விளையாடுறாங்க. அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேமுக்கு 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு டீம் போடணும்னா 50 ரூபா அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 20 ரூபா 30 ரூபால ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீம் போட்டாதானே எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு 10 டீம் போட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா வரைக்கும் பெட்டிங் ஆப்லயே செலவு பண்றாங்க. ஸோ ஐபிஎல் நடக்கிறது 2 மாசம் 60 நாள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பெட்டிங் ஆப்ஸ்னால நிறைய பேர் கடன்காரன் ஆகுறாங்க, நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. சில பேர் வந்து இறந்து கூட போயிருக்கிறதா, சூசைட் பண்ணி இருக்கிறதா கூட நான் வந்து நியூஸ்ல பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்றது யாரு? நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். நான் ஒரு பிளேயர் தோனியவோ விராட் கோலியவோ ரோஹித்தையோ இப்படி ஒரு பிளேயரா சொன்னாதானே நீங்க வந்து அவன் ஃபேனா நீ அவன் ஃபேனான்னு என்னை கடிப்பீங்க. ஆனா நீங்க போய் பாருங்க, எல்லாருமே பெட்டிங் ஆப்ஸை ப்ரமோட் பண்றாங்க. யாராச்சும் அவங்க ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேன்ஸை முதல்ல ஒரு மனுஷனா மதிச்சா பெட்டிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணுவாங்களா? நான் வந்து எல்லா பிளேயர்ஸோட கேமை பயங்கரமா மதிக்கிறேன், எல்லா பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை நான் மதிக்கிறேன், அவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நான் மதிக்கிறேன். ஆனா அஸ் எ ஹியூமனா அவங்க செய்யறது கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உங்களோட கிரிக்கெட் பிளேயர்ஸை ஒர்ஷிப் பண்ணணுமா? திருந்துங்கடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பியூரான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கிடையாது. அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல்ல கிரிக்கெட் அப்படின்றது வெறும் 20% தான். மீதி 80% என்ன தெரியுமா? ஐபிஎல் அப்படின்றது ஒரு எக்ஸிபிஷன். பீரோலுக்கு சாவி கிவி கிடையாதா? ஹீரோவா? வாஷிங் மிஷின்யா? வாஷிங் மிஷினா? என்ன வேணும்? ஹலோ, இது விக்கிறது இல்ல. நம்ம சின்ன வயசுல எல்லாம் பொருட்காட்சிக்கு போவோம், பார்த்திருக்கீங்களா? அதுதான் வந்து ஐபிஎல், ஒரு டிவி மூலமா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன். ஸோ நான் சொல்றேன் பாருங்க, நம்ம பொருட்காட்சிக்கு போவோம், எக்ஸிபிஷன்ல நிறைய ஸ்டால் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டால்லையும் நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க. போற வரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டால் தான் ஒரு டீம். அந்த ஒரு ஸ்டால்லையும் நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க, 10 திங்ஸ் 20 திங்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த வெரைட்டி ஆஃப் திங்ஸ் தான்
அந்த பிளேயர்ஸ். ஸோ அந்த பிளேயர் டிஷர்ட்ல போடுறதுக்கு இத்தனை சென்டிமீட்டர் சைஸ்ல இந்த லோகோ போடணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேப்ல, அவங்க போட்டிருக்க பேட், அவங்க போட்டிருக்க பேட்ல, அவங்க விளையாடுற பேட்ல, டிஷர்ட்ல, அவங்க அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில்ல எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நானு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு நடமாடும் விளம்பர பலகை. அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அந்த விளம்பரம் கொடுத்த கம்பெனி ஓனர் வந்து என்ன போட சொன்னாலும் அவனுக்கு போட்டுக்குவானுங்க, என்ன பேச சொன்னாலும் பேசுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் ஓனர். சரியா? நம்ம வந்து அவங்களை பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து கேம்ல வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோ கிடையாது. அதுக்கும் மேல அந்த டிஷர்ட்ல லோகோவா போட்டிருக்கல, அவனுக்கு எல்லாம் சேர்ந்துதான் ஓனர்ஸ். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப 10 டீம் இருக்கு, கப்பு ஜெயிக்கிறது தான் வந்து ஐபிஎல்லோட நோக்கம் அப்படின்னா, கப்பு ஜெயிச்சா 10 கோடி தரானுன்னு நினைக்கிறேன். அதுல எல்லாத்தையும் கழிச்சது போக ஒரு ஆளுக்கு 60 லட்சம் 70 லட்சம் கிடைக்கும் பிளேயர்ஸுக்கு. பிளேயர்ஸோட அதுலயும் சீனியாரிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். பட் அதுவா பிசினஸ்? அது கிடையாது பிசினஸ். இப்ப கப்பே அடிக்காம பல வருஷமா நிறைய டீம் இருக்கு. இப்ப ஆர்சிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபி இருக்கு, கிங்ஸ் 11 பஞ்சாப் இருக்கு. இந்த மாதிரி டீம்லாம் வந்து இந்நேரம் காலி பண்ணிட்டு திவாலாகி ஓடி இருக்கணுமே. ஆனா இன்ன வரைக்கும் ஸ்டில் ஸ்ட்ராங் தேர் ரன்னிங் த டீம். ஏன் அப்படின்னா அவங்களோட மெயின் பிசினஸ் கிரிக்கெட் கிடையாது, டிராஃபி கிடையாது, கப்பு கிடையாது. பியூர்லி அட்வர்டைஸ்மெண்ட், பிசினஸ், மார்க்கெட்டிங், அவ்வளவுதான். கடைசியா ஒன்னே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உழைச்சு களைச்சு நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு பேர் தான் பொழுதுபோக்கு. அது வந்து சினிமாவா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம். ஏன்னா இதுதான் 90% ஆஃப் பொழுதுபோக்கு. அப்படின்னா ஒண்ணு சினிமா பார்க்கணும், இல்ல வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கணும், இல்ல வீட்லயே உட்காந்து சினிமா பார்க்கணும். இருக்கிற 20% தான் மற்ற எல்லா ஹாபிஸும் சேர்த்து வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு பேரு தான் பொழுதுபோக்கு. ஆனா நீ கிரிக்கெட்டையும் சினிமாவையும் பார்த்துட்டு அதுலயும் வந்து குரூப்பா மாறிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா அது மேற்கொண்டு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அது பொழுதுபோக்கு கிடையாதுப்பா, அது உன்னோட ஸ்ட்ரெஸ் கிரியேட்டிங் ஃபேக்டரா மாறிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. கரெக்டா இருந்தா வரட்டா. ஸோ ஃபைனலி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் நான் பேசியே ஆகணும். ஐபிஎல் வந்து பிளாக் டிக்கெட்டை இது பண்ணுது, மணி லாண்டரிங் பண்ணுது, பெட்டிங் ஆப்ஸை கிரியேட் பண்ணுது, தற்கொலைஸை கிரியேட் பண்ணுது. இது எல்லாத்தையும் கூட சமாளிச்சிடலாம். ஆனா நம்ம காலங்காலமா அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த திருப்பியும் ஐபிஎல் வந்து கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. ரேசிசம். நம்ம வந்து இப்பதான் வந்து நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு எல்லாருமே ஒரு பிரதர்ஹுட்டா பழகுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா கரெக்டா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் சென்னையில பெங்களூர்காரனை பார்த்தா அடிக்கிறான், பெங்களூர்ல சென்னைக்காரனை பார்த்தா ஸ்டேடியத்துக்கு வெளியே அடிச்சுக்கிறான். இப்படியே மாறி ஏற்கனவே நம்மளுக்கு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இதுன்னு சொல்லிட்டு பொலிட்டீஷியன்ஸ் நம்மளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப மேற்கொண்டு கிரிக்கெட்ல வேற இந்த ரேசிசம் சண்டை நம்மளுக்கு தேவையா? தேவையில்லாம ஐபிஎல் வந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு ஹேட்டடை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து சும்மா சொல்றேன், நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன். சீரியஸா சொல்றேன், நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். விராட் கோலி பிடிக்குன்றனால நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். நான் ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இது வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது, இது வரைக்கும் நீங்க என்கிட்ட நேர்ல பேசியிருக்க மாட்டீங்க, வெறும் வீடியோல மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்னை கெட்ட வார்த்தையில திட்டி டைப் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? அதே மாதிரிதான் சிஎஸ்கே ஃபேன் சொன்னா ஒருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் லாஸ்டா போட்ட ஒரு 4 ரீல்லே போய் பாருங்களேன். சும்மா ஒரு ட்ரால் கண்டென்ட்டுக்கு, ஒரு ஃபன் கண்டென்ட்டுக்கு எம்ஐ பத்தி போட்டா உடனே நீ சிஎஸ்கே ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில கமெண்ட் போடுறானுங்க. சிஎஸ்கே ட்ரோல் பண்ணி போட்டா நீ எம்ஐ ஃபேனான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில போடுறானுங்க. 2 பேரை ட்ரோல் பண்ணி போட்டா நீ ஆர்சிபி ஃபேனான்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறானுங்க. உனக்கு யாரா அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீ என்னை பார்த்தது கூட தெரியாது, உனக்கு என் வயசு என்னன்னு தெரியாது. அவனுங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு, அதுக்கப்புறம் அவனுக்கு வச்சிருக்க ப்ரொஃபைல் நேம்லாம் பார்த்தா பூரா சொல்லிட போறேன், பூரா சின்ன பயலுக மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து அசால்ட்டா கெட்ட வார்த்தை விட்டுறானுங்க, அசால்ட்டா வாடா போடாடுறானுங்க. யாரா உங்களுக்கு இந்த தைரியம் கொடுத்தா? யாரா உங்களுக்கு இந்த ஹேட்டை பரப்புறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் உங்களோட ஊரை ரெப்ரசன்ட் பண்ணலை. சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு போட்டிருக்கு, அது சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா க்ரோ அப் மை பாய், ப்ளீஸ் க்ரோ அப். அதே மாதிரி ஆர்சிபி கர்நாடகாவையோ பெங்களூரையோ ரெப்ரசன்ட் பண்ணலை. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மாடல். ஊர் பேரை முன்னாடி சொருகி வச்சிருக்காங்க. காரைக்குடி ஹோட்டல்னு ஊர் முழுக்க வச்சிருக்காங்க. காரைக்குடி காரனா வச்சிருக்கேன், ஊரா வந்து பர்மா காரனும் நார்த் இந்தியன் காரனும் ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரைக்குடி டிஷ்ஷா ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கனு, அந்த மாதிரி தான் ஐபிஎல் டீமும். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, திருந்திக்க. பட்டா அப்புறம் அடுத்த சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் என்கிட்ட இருக்கு, யாருக்காச்சும் வேணா கமெண்ட்ல போடுங்க.